நடிகர் ரஜினிகாந்த், விஷ்ணு விஷால், விக்ராந்தோட நடிப்பில் அடுத்த படம் லால் சலாம். ஐஸ்வர்யா ரஜினிகாந்தோட இயக்கத்தில் ஏஆர் ரகுமானோட மியூசிக்கில் இப்போ இந்த படத்தோட போஸ்ட் ப்ரொடக்ஷன் வேலைகள் நடந்துகிட்டு இருக்கு. படம் கிரிக்கெட் பேஸ் பண்ண ஸ்டோரி. இந்த படம் பொங்கல் ரிலீஸ்னு கன்ஃபர்மேஷன் கொடுத்துருந்தாங்க. இப்போ இந்த படம் ஜனவரி மாதம் எண்டுக்கு போஸ்ட்மான் பண்ணுறதா நியூஸ் வெளியாகிருக்கு. இது வரைக்கும் இது சம்பந்தமான அஃபீஷியல் போஸ்ட்மான் ரிப்போர்ட் அஃபீஷியலாக படக்குழுவினர் வெளியிடலை. இந்த படம் பொங்கல் ரிலீஸ் வந்து போஸ்ட்மார்ட் ஆக போகிறதா இன்ஃபர்மேஷன் வெளியாகிருக்கு. மோஸ்ட்லி அப்கமிங் டேஸில் லால் சலாம் படக்குழுவினர்கிட்ட இருந்து படம் போஸ்ட்மார்ட்னு அஃபீஷியலாக எதிர்பார்க்கலாம். அப்படி போஸ்ட்மார்ட் பண்ணாங்கன்னா ஜனவரி மாதம் எண்டுக்கு புதிய ரிலீஸ் தேதி அறிவிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. நடிகர் பிரபாஸோட நடிப்பில் ரீசெண்டாக தியேட்டரில் ரிலீஸ் ஆன சலார் படத்தோட 3 நாள் வசூல் அஃபீஷியலாக தெரிவிச்சிருக்காங்க. உலகம் முழுவதும் இந்த படம் இப்போது 402 கோடிக்கு மேலே வசூலாகியிருக்கு. நடிகர் ஷாருக்கானோட டன்கி படத்தோட 4 நாள் வசூலும் அஃபீஷியலாக அறிவிச்சிருக்காங்க. ரிலீஸ் ஆன முதல் 4 நாட்களில் உலகம் முழுவதும் இந்தி லாங்குவேஜில் மட்டும் 211 கோடி கலெக்ட் ஆகியிருக்கு. படம் இந்தியில் மட்டும்தான் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. இப்போது சலார் படத்தோட 3 நாள் வசூலும் மற்றும் டன்கி படத்தோட 4 நாள் வசூலும் அஃபீஷியலாக வெளியிட்டிருக்காங்க. தளபதி விஜயோட 68வது மூவியை இயக்கும் வெங்கட் பிரபு அவர்கள் தளபதி விஜயோட அப்டேட்ஸ் கமிங்ஸ் ஒன்று அறிவிச்சிருக்காரு. கிறிஸ்மஸ் வாழ்த்துக்கள் தெரிவித்து தளபதி விஜயோட 68வது மூவியோட அஃபீஷியல் ஃபர்ஸ்ட் லுக் டைட்டில் கமிங்ஸ் ஒன்று தெரிவிச்சிருக்காரு. மோஸ்ட்லி நியூ இயருக்கு எதிர்பார்க்கலாம். யுவன் சங்கர் ராஜா மியூசிக்கில் இப்போ இந்த படத்தோட ஷூட்டிங்ஸ் எடுத்துக்கிட்டு இருக்காங்க. நடிகர் விஜய் ஆண்டனியோட நடிப்பில் அப்கமிங்கான படத்தில் ஒன்று ஹிட்லர் படத்தோட அஃபீஷியல் ட்ரீசர் இன்னைக்கு ஆக்டர் ஜெயம் ரவி அவர்கள் ஈவினிங் 6 மணிக்கு ரிலீஸ் பண்ணுறாரு. விஜய் ஆண்டனி, ரியா சுமன், விவேக் பிரசன்னாலாம் நடிச்சிருக்காங்க. இப்போது இன்னைக்கு இந்த படத்தோட அஃபீஷியல் ட்ரீசர் ஈவினிங் 6 மணிக்கு யூடியூப்பில் ரிலீஸ் ஆகுது. தமிழ் சினிமாவோட அப்கமிங்கான படத்தில் ஒன்று மாயவலை படத்தில் வந்து அஃபீஷியல் ஃபர்ஸ்ட் சிங்கிள் யுவன் சங்கர் ராஜா மியூசிக்கில் அஃபீஷியலாக சிம்பு அவர்கள் வெளியிட்டிருக்காரு. இப்போ யூடியூப்பில் மாயவலை படத்தோட அஃபீஷியல் ஃபர்ஸ்ட் சிங்கிள் வாழ்க்கை ஒரு மாயவலைன்ற சாங்ஸ் யூடியூப்பில் அவைலபிளாக இருக்குது. தமிழ் சினிமாவோட அப்கமிங்கான படத்தில் ஒன்று சென்னை சிட்டி கேங்ஸ்டர்ஸ். இப்போ இந்த படத்தோட அஃபீஷியல் ஃபர்ஸ்ட் லுக் போஸ்டர் கிறிஸ்மஸ் முன்னிட்டு வெளியாகிருக்கு. விக்ரம் ராஜேஸ்வரோட இயக்கத்தில் டி இமானோட மியூசிக்கில் வைபவ், அதுல்யா ஆனந்த்ராஜ், சுனில் ரெட்டி, ஜான் விஜய், ரெடின் கிங்ஸ்லாம் நடிச்சிருக்காங்க. இப்போ இந்த படத்தோட அஃபீஷியல் ஃபர்ஸ்ட் லுக் டைட்டில் வெளியாகிருக்கு. ஆஹா தமிழ் ஓடிடி தளம் ப்ரொடியூஸ் பண்ணி செவப்பின்ற படம் அப்கமிங்காக ஆஹா தமிழில் வெளியிட இருக்கிறதா இப்போ அஃபீஷியலாக அனௌன்ஸ்மெண்ட் போஸ்டர் வெளியிட்டிருக்காங்க. செவப்பி படத்தில் பூர்ணிமா ரவி, ரிஷிகாந்த், செபஸ்டின் ஆண்டனிலாம் நடிச்சிருக்காங்க. கமிங் சூன்னு அறிவித்து செவப்பி படத்தோட போஸ்டர் வெளியாகிருக்கு. தமிழ் சினிமாவோட அப்கமிங்கான படத்தில் ஒன்று டெவில் படத்தில் வந்து புதிய போஸ்டர் ரிலீஸ் பண்ணி கிறிஸ்மஸ் வாழ்த்துக்கள் தெரிவிச்சிருக்காங்க. படம் கமிங் சூன் தியேட்டர்னு அஃபீஷியலாக ரிலீஸ் பண்ண போஸ்டரில் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. நடிகர் சிவகார்த்திகேயனோட அடுத்த படம் அயலான் படம் பொங்கலுக்கு ரிலீஸ் ஆகுது. இன்னைக்கு இந்த படத்தோட கிராண்ட் ஆடியோ லான்ச் சென்னையில் நடக்குது. கிராண்ட் ஆடியோ லான்ச்சில் அஃபீஷியல் ட்ரெய்லர் வெளியிடுறாங்கன்னு வெயிட் பண்ணி பார்க்கலாம்.